திருப்பிக் கொள்ளுங்கள். புதிய பாட்டு புஸ்தகம் கலாத்தியர் ஆமென் சோத்திரம் எழுதப்பட்ட நிருபம் கலாத்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசியுங்கள். கலாத்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போம் ஆக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் ஏற்ற காலத்தில் அறுக்கும்படிக்கு, நீங்கள் ஏற்ற காலத்தில் மேன்மையை காணும்படிக்கு, நீங்கள் ஏற்ற காலத்தில் கர்த்தருடைய சுதந்திரவாளி என்று சொல்லப்படத்தக்கதாக ஆமென் கர்த்தர் உங்களை வழிநடத்த ஆசைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமே. ஆமென். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த கலாத்தியர் புஸ்தகத்தின் மூலமாய் நீ தருகிற வேத வாக்கியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி, புரிந்து கொள்ளும்படி எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் ஆமென் வணையப்படுகிற ஆமென் கரிமனாய் இருக்கிறோம். நீர் எங்களை வணைந்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வேண்டிய உம்முடைய பரத்தின் வார்த்தைகளை உம்முடைய திட்டத்தின்படி பிள்ளைகளுக்கு நீர் பகிர்ந்து கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கடந்து வந்திருக்கிற பிள்ளைகள் விரமையாய் திரும்பி போகாதபடி நீர் நிறைத்து ஆளுகை செய்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாய் ஆண்டவரே ஆமென் பேசுகிற அடியேனும் கேட்கிற போது பிள்ளைகளை உம்முடைய மறைவில் தாழ்த்தி தருகிறேன். நீர் பொறுப்படுத்திக்கொள்ள, நீர் பெருக நாங்கள் சிறுக. மீட்பர் பாத கெஞ்சி நல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்ரம் ஒரு விசை கூட ஆமென் வாசிங்க. கலாத்தியர் ஆமென் சோத்ரம் மறுபடியும் 6வது அதிகாரம் 9வது வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் நிச்சயமாய் ஏற்ற காலத்தில் அறுக்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தருகிறார், நீங்கள் ஏற்ற காலத்தில் அறுக்க போகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் மேன்மையானவைகளை சுதந்திரப்பட போகிறீர்கள். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் நன்மையை புசிக்க போகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அந்த ஏற்ற காலம் என்று சொல்லப்படுற காலம் வரைக்கும் அவன் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகளை கர்த்தர் உங்களுக்கு முன் குறித்து அறிவிப்பாராக. செய்திக்கு முன்பதாக போக்கு முன்பதாக நீங்கள் பலனடையும்படிக்கு, நீங்கள் பலப்படும்படிக்கு அடியுடைய ஒரு சிறு சாட்சியை உங்களுக்கு நான் அறிவித்து போக விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோமே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவன் கர்த்தருடைய கிருபையாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் இவண்ணமாய் வாக்கு பண்ணி நீங்கள் ஏற்ற காலத்தில் நன்மையை அறுக்க போகிறீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு வாக்கு பண்ணியது உண்டானால், எந்த தீங்குக்கும், எந்த பொல்லாப்புக்கும், எந்த நெருக்கத்திற்கும், எந்த கண்ணிக்கும் கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். கரங்களை தள்ளி சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு சாட்சியாய் நான் என்னையும் என் கூடிய ஊழியத்தில் பிரயாணப்பட்ட அருமையான சாமுவேல் சகோதரனையும் நான் உங்களுக்கு சாட்சியாக முன்பதாக வைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வாரம் நாங்கள் ஊழியத்திற்கு பிரயாணப்பட்டு போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் கடந்து போகும் பொழுது அதிகமாய் தேவனுடைய வார்த்தைகளை உபதேசங்களை பகிர்கிறது உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்தும்படிக்கு, வழிகளை சபையாக்கும்படிக்கு ஏற்ற போதனைகளை கொடுக்கிறது உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு சபையிலே கொடுக்கப்படுகிற ஒரு உபதேசம் உண்டு. என்னவென்று சொன்னால், இவன் நம்ம இங்கே கொடுக்கப்படுகிற உபதேசத்தை எண்ணி வேற உபதேசத்தை நீங்கள் கேளாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேற உபதேசங்கள், வேற காரியங்கள் உங்களுக்கு தேவையில்லை. தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய சபையில் கொடுக்கப்பட்ட உபதேசமும் போதுமானது. அல்லேலூயா. இவைகளை நிதானித்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சாட்சி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாங்கள் கடந்து போன வாரம் கடந்து போகும் பொழுது என்னுடைய வாகனத்தில் நான் என்ன பண்ணியிருந்தேன், இதில் நம்ம யூடியூப்பில் சொல்லப்படுகிறது போல ஒரு வேத பகுதியுடைய கதையை நான் என்ன பண்ணியிருந்தேன், போட்டு வச்சுருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்களில் நல்லா இருந்ததுன்னு சொல்லி நான் அதை போட்டு கடந்து போனது உண்டு. அதிலும் சரி, ஊழியத்துக்கு போகும்பொழுது பிரயோஜனப்படுமே அப்படின்னு சொல்லி அதை போட்டு நாங்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருந்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா.
நாகர்கோயில் ஒழுங்குனா சேரியெல்லாம் தாண்டிட்டோம், ஹைவே எல்லாம் பிடிச்சிட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் இதை சொத்துறோம் வைத்து நான் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிறேன். சாமுவேல் சகோதரன் நானும் இந்த சத்தத்தை இந்த கதையுடைய சத்தத்தை மட்டும் யோபுடைய காரியம் நினைக்கிறேன். இல்லையா இல்லையா ஆகாப்புடைய ஆதாம் ஏவாளுடைய காரியம் சோதரம். ஆதாம் ஏவாளுடைய அந்த தேவனுடைய அவன் சோதரம் புத்தகத்துடைய ஸ்டோரி ஓடிட்டு இருந்தா அதே காது நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரயாணப்பட்டு கொண்டிருந்தோம். ஹைவேல யாருமே 40 ஓட்ட மாட்டாங்க. அல்லேலூயா. ஹைவே போனாலே மிஞ்சி போனால் 50க்கு மேலே தான் இருக்கும். இல்லையா? அப்படி தானே? 60க்கு மேலே இருக்குமா 50 மேலே இருக்குமா? சகோதரர் சொல்லுங்க, எவ்வளோ இருக்கும்? ஒரு மினிமம் ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகும். அது கீழே போகுமா? போகுமா? போகாது. சோதரம். ஆனால் அந்த ராத்திரி வேளையில் சோதரம் நாங்கள் வெறும் 46 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகிறோம். அல்லேலூயா. மற்ற நாட்கள் நாங்கள் அவ்வளோ ஸ்லோவாக போனது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திடீரென்று மொபைலில் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, என் சிந்தனை திரும்பிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் சிந்தனை முழுவதும் அந்த ஃபோன் காலில் திரும்பிச்சு. சிந்தனை வேறுபட்டதுனால என் ஸ்டியரிங் மெர்ஜுன்னு சொல்லுவாங்க. மெர்ஜு தானே? மீடியன். சோத்ரம். மீடியன் சொல்லுவாங்க. அதாவது ஹைவேல போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நடுவில் செடியெல்லாம் வளர்த்தி விட்டுருப்பாங்க, ஒரு திட்டு போல இருக்கும். அல்லேலூயா. அதை நீங்கள் கவனித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் அந்த திட்டு பக்கத்தில் ஒரு லைன் இருக்கும், ஒரு வெள்ளக்கோடு. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் பிரயாணப்பட்ட வாகனம் அந்த வெள்ளக்கோடை தாண்டி போய்கிட்டு இருந்தது. அல்லேலூயா. ஒரு நொடி பொழுதுல ஸ்டீரிங்க கத்த திருப்ப கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் திருப்பினதும் எங்களை தாண்டி ஒரு வண்டி போனது, ஆப்போசிட்ல 2 லாரி போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. மெதுவா இல்லை, அதோடைய வேகம் சொல்ல வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஓரிமை நொடி பொழுதுல ஆமை சோதர கத்திரங்களை பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கூட இந்த ஊழியக்காரன் உணர்ந்தானோ இல்லையோ, என் ஸ்டீரிங் அந்த அந்த பேரியர் மேலே ஏறினது என் ஸ்டீரிங் உணர்ந்தது. அல்லேலூயா. என் கை உணர்ந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிதான ஆபத்திலிருந்து கர்த்தர் எங்களை விடுவித்தார். அல்லேலூயா. தொடர்ந்து அந்த பிரயாணத்தை அடுக்கடுத்து அந்த மொபைல் தேவையில்லைன்னு சொல்லி அதை ஆஃப் பண்ணி வைத்து நாங்கள் தீர்மானித்து மொபைல் ஆஃப் பண்ணி கர்த்தருடைய வார்த்தை மட்டும் போதும் என்று சொல்லி நாங்கள் பின்பு அந்த பிரயாணத்தை தொடர்ந்தோம். நிச்சயம் சொல்லுறேன், அவன் கர்த்தர் அவனுக்கு வேண்டிய திட்டத்தின் உபதேசத்தை கர்த்தர் அந்த ஊழியக்காரனுக்கு கொடுத்தார். கரெக்டாக ஆமென் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இதனுடைய நான் அதிகமாக புரிந்து கொண்டேன். கர்த்தர் ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில், அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய அல்லேலூயா பிரியமில்லாத காரியம் எதுவாகிலும் ஒரு காரியம் இருந்தால் கர்த்தர் அதை மாற்ற அவர் எதையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி அறிந்து கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுது, தம்முடைய பிள்ளையை எந்த மனுஷனுடைய கையிலும் ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய அவர் உன்னையும் என்னையும் போதித்து கண்டித்து நடத்துகிறான் சொன்னா நிச்சயம் உன்னை ஏற்ற காலத்தில் உனக்கு மேன்மையான அறுப்பின் நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தொடர்ந்து நாங்கள் கொஞ்சம் வேகமாக எல்லாம் பரவாயில்லப்பட்டோம், ஊழியத்தை முடித்தோம். அல்லேலூயா. திரும்பி வரும்பொழுது நல்ல கிளைமேட்டோடு நாங்கள் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய அதிசயங்களை விவரித்தோம், கர்த்தருடைய அவன் பரிபூர்ணங்களை விவரித்தோம். அவன் சோத்திரம். இன்னும் சொல்ல போனா அவன் இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, அந்த அந்த சூழ்நிலையை கடந்து போனதுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு இடத்துல அவன் புசிக்க நைட்டு ஆகாரம் புசிக்க இறங்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா நாங்க பரலோகத்தின் காரியத்தை அல்ல, நரகத்தின் காரியத்தை கொஞ்சம் ரொம்ப விவரித்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தருடைய வருகை தாமதப்பட்டா, கர்த்தருடைய ஸ்தோத்திரம் அவன் சித்தம் இருந்தா, அவன் வரும் நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு நரகத்தை பற்றி போதித்து தருவாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோதரன் எவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து அவன் காக்கிற ஆண்டவர், இன்னும் எவ்வளவு பெரிய ஆபத்து மோசத்திலிருந்து உங்களை காக்கும்படி அவர் ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி அந்த உபதேசத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இவண்ணமாய் காரியங்கள் இருக்கட்டும். இப்படி ஆபத்திலிருந்து ஊழியக்காரனையும் கூட பிரயாணப்பட்ட ஊழியக்காரனையும் கர்த்தர் விடுவித்தது உண்டானால், அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஒருவனாய் இருந்தாலும் சரி, குடும்பமாய் இருந்தாலும் சரி, நீ கர்த்தருக்கு பிரயாணப்படுகிற பிரயாணத்தில் கிடைக்கிற ஆலோசனையின்படி நேர்த்தியா நீ பிரயாணப்படுவேன்னு சொன்னா, நீயும் உன் குடும்பமும் உன் பிள்ளையும் ஏற்ற காலத்தில் மேன்மையான அறுவடையை கண்டுகொள்ளும், ஏற்றதான விடுதலையை கண்டுகொள்ளும். நீ புசித்து குடித்து திருப்தியா இருக்க மாட்டோம். கர்த்தர் நிச்சயமாய் 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 ஒரு ஆரிப்பின் நாட்களை கர்த்தர் இம்மாதத்தில் கர்த்தர்களுக்கு தருவாராக. அவர் அவன் மறைவில் இருக்கிற பொக்கிஷங்களை தம்முடைய நாமம் மகிமைப்படும்படி தாம் செய்தேன் என்று சொல்லும்படிக்கு யெகோவாவுடைய நாமத்தை உடைய கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உன்னை விடுவித்து காப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சூழ்நிலைகள் மாறி போனாலும், அதிகமான கட்டளை வந்தாலும், அதிகமான கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டால், அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏற்ற அறுப்பின் நாட்களை கர்த்தர் உனக்கா எனக்காகவும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல என்ன செய்யணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யணும்? கலாத்தியர் 6:9 வாசியுங்கள். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அல்லேலூயா. இதுல 3 விதமான காரியம் இருக்கிறது. முதலாவது, நன்மை செய்யுங்கள், ஏற்ற காலம் என்று சொல்லப்படுகிறது, அறுப்பு என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அறுப்பின் மேன்மை, ஒரு ஹார்வெஸ்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு நல்ல ஒரு மேன்மையான ஒரு பகுதியை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வைச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய போக்கையும் வரத்தையும் அறிந்திருக்கிற ஆண்டவர், நம்முடைய பேச்சுகளையும் யோசனைகளையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நமக்கு ஒரு அறுவடை நாளை கர்த்தர் வைச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல ஏற்ற காலம் என்று சொல்லப்படுற காரியம் இருக்கிறது, இன்னும் நன்மை செய்கிற காரியம் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நமக்கு எல்லாருக்கும் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது தோணும், நன்மை செய்கிற என்று சொன்னால் அவன் பிறருக்கு அவன் சோத்திரம் உபாயப்படுகிறது, அவன் சோத்திரம் மற்றவர்கள் பிரயோஜனப்படும்படிக்கு செய்கிற காரியம் என்று சொல்லி இருதயத்தில் வரும், யோசனைகள் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யுங்க? நன்மை செய்யும்படிக்கு என்ன செய்யுங்க? உங்களை ஆயத்தமாக்கி கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, நன்மை செய்கிற, டூ குட் திங்ஸ், நன்மை செய்கிற காரியம் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், 8வது வசனத்தை வாசியுங்கள். தன் மாம்சத்துக்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினால அழிவை அடைக்கிறான், ஆவிக்கென்று விதைக்கிற மனுஷன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. டூயிங் குட், நன்மை செய் என்று சொல்லப்படுகிற காரியம் நீ உலக பிரகாரமா செய்ய வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உலக பிரகாரமாய் நன்மை செய்வேன் என்று சொல்லி தீர்மானிக்கிறன்னா உனக்கு மேன்மை கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆவியின்படி சோத்திரம் தேவனுக்கு பிரியமான நன்மை செய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 9வது அதிகாரம் அதனுடைய சூத்திரம் 62வது வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 9:62. அதற்கு இயேசு கலப்பை மேலே நன்மை செய்யும்படிக்கு கையை வைத்தா, நீ பின்னிட்டு பார்க்கிறவனாய் இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சூத்திரம் போக மாட்டேன்னு சொல்லல, தகுதி இழந்து போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. இயேசு இல்லாத ஜீவிதம் இருக்குன்னு சொல்லுங்க, கரங்களை வைத்துங்க. இயேசு இல்லாத ஜீவிதம் யாரும் இல்லையா? சோதரம். இயேசு இல்லாத ஜீவிதம் இருக்கா? இயேசு இல்லாத ஜீவிதம் யாருக்காக இருக்கா? பாஸ்டர், நாங்கள் இயேசுவோட கூட தான் இருக்கிறோம் அப்படி நீங்க சொல்லுறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு இல்லாத ஜீவிதம் என்று சொன்னால் வேத வாசிப்பு இல்லை, ஜபம் இல்லை, ஆண்டவருக்கு மேலே இருக்கிற விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை, இப்படிப்பட்ட காரியம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இயேசு இல்லாத ஜீவிதம் உடையவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் பார்க்கும் பொழுது நீ கலப்பை மேல கை வச்சிருக்கிறன்னு சொன்னா பின்னாடி திரும்பி பாராரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நன்மை செய்கிறதற்கு கர்த்தர் உன்னை ஆயத்தமாக்கும் பொழுது அவைகளால் மேன்மை உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அறிந்து அவை சோத்திரம் வருகிறதான ஒரு சில வேதனைகள்னால துன்பத்தினால ஒரு இருதயத்தை சோர்ந்து போக வைப்பேன்னு சொன்னா அவன் சத்துருவானவன் இவைகளில் நின்று உன்னை அவன் கீழே தள்ளி விடுகிறவனா இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரன் வேதவசனம் சொல்லுகிறது, நீ நன்மை செய்கிறது காலை நன்மை செய், அவன் சோத்திரம் அவன் மதியமும் நன்மை செய், சாயங்காலமும் நன்மை செய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் சூத்திரம் 1வது சங்கீதம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். நீ காலையில நன்மை செய்ய என்று சொல்லப்படுகிற காரியம் அங்கே விளங்குகிறது. வாசிங்க. அப்படி சூத்திரம் சங்கீதம் 5வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டல்லும் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பது நீ செய்கிற நன்மையான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில நீ ஆயத்தமாகி தேவனை நோக்கி பார்ப்பது நீ செய்கிற நல்ல காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில நீ எழும்பி அவன் நீ கர்த்தரை நோக்கி பார்ப்பது உனக்கு மேன்மையான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது எபிரேயர் 10வது அதிகாரம் 24வது வசனம். எபிரேயர் 10வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 24வது வசனம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படிக்கு ஒருவரை ஒருவர் கவனித்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில நீ ஆயத்தமாகி ஆண்டவரை நோக்கி பார்ப்பது நீ செய்கிற நன்மையான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. மதியம் இடைப்பட்ட நேரங்கள்ல நீ உன்னை ஆராய்ந்து பார்ப்பது, நீ கிறிஸ்துவுடனே கூட இருக்கிறாயா என்று சொல்லி ஆராய்ந்து பார்ப்பது நன்மையான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. சாயங்காலம் புலம்பல்ல வாசிக்கிறோம். வாசிங்க புலம்பல் 23வது அதிகாரம் 22வது வசனமும் 23வது வசனமும் வாசிங்கள். புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனமும் 23வது வசனமும். சோத்ரம் எடுத்தவங்க வாசிக்கலாம். புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனம். நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் காலைதோறும் புதியவைகள் உம்முடைய உண்மை பெரிதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மாலையில் அவர் காலையில் உனக்கு செய்த நன்மையும், அவர் மத்தியான வேளத்தில் உன்னை நடத்தினதும், ஆபத்து நேரத்தில் உன்னை காத்ததையும் நீ மாலையில நினைவு கூறுகிற நன்மையான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில உன்னை ஆயத்தமாக்கி இயேசுவை தேடுகிறது நன்மையான காரியம். மதியானம் இடைப்பட்ட நேரங்கள்ல இயேசுவோடு கூட இருக்கிறாயா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கிற நன்மையான காரியம். மாலையில கர்த்தருக்கு இவ்வளவு பெரிய காரியங்களை காலை மத்தியான நேரம் முழுவதும் செய்தார் என்று சொல்வது நன்மையான காரியம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நன்மையான காரியத்தை நீங்கள் செய்யும்படிக்கு உங்களை ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. இன்னும் அதிகமாய் இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். இவ்வண்ணமான காரியம் நம்மிடத்துல உண்டாயிருக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் நன்மை விளங்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய சபையில நன்மை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நன்மை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தில் நன்மை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியர் 6வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே அழகா சொன்னார், ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே வாசிக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் நன்மை உண்டாகும்படிக்கு, உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகும்படிக்கு, நீங்கள் செய்கிற வேலை ஸ்தலத்தில் நன்மை உண்டாகும்படிக்கு இந்த 3 நன்மையான காரியங்களை எடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குறுகலான நேரத்தில் நான் ஒரு மனுஷன் உங்களுக்கு நினைப்படுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறதான ஒரு மனுஷன் யோசேப்பை குறித்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் அவை சூத்திரம் 37வது அதிகாரத்திலிருந்து 41வது அதிகாரம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது நீங்க வீட்டில் போய் வாசிங்க. அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிற அவனுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிற தேவ பிள்ளை நன்மையான காரியத்தை செய்யும்படிக்கு அவனை கர்த்தர் ஆயத்தமாகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் அறுப்பு உண்டாகும் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த வேளை யாக்கோபை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு வந்த இன்னல்கள், அவனுக்கு வந்த நெருக்கடிகளை பார்க்கும் பொழுது பாருங்க, ஆழத்தின் குழியில் அவனை தள்ளி போட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தண்ணீரற்றில்லாத ஒரு குழியில தள்ளி போடுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வஸ்திரத்தை களைத்து அவன் வஸ்திரம் அவனுக்கு தகப்பன் உடுத்தியிருந்த வஸ்திரத்தை களைந்து அவன் ஸ்தோத்திரம் அதில் அவன் பொய்யான ஒரு சாட்சியை உருவாக்கி தகப்படத்தில் அறிவிக்கிறார்கள். அல்லேலூயா. என்னன்னு அறிவிக்கிறாங்க? அவனுடைய மகன் இறந்து போயிட்டான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒருவேளை உன்னை காண்கிற நீ பார்க்கிற சூழ்நிலை ஒருவேளை சொல்லலாம், உனக்கும் இயேசுக்கும் எந்த தொடர்பில்லை என்று சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ செய்கிற பொல்லாத காரியம் உனக்கு நேராக எதிராக வரலாம். கர்த்தர் உனக்கு எப்படி நன்மை செய்வார் என்று சொல்லி கேட்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ள குடும்பத்தில் உள்ளவர்களே உன்னை சுருத்தி கேலி பண்ணலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஏளனை செய்யலாம். உள்ள சூழ்நிலை அற்றுப்போகத்தக்கதாக, ஆசீர்வாதங்கள் அற்றுப்போகத்தக்கதாக கவலைகள் ஒருவேளை அவனை நேரிட்டு கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதனுடைய திட்டங்களும் தீர்மானங்களும் ஒருவேளை அவனை காயப்படுத்துகிறதா இருக்கலாம். அல்லேலூயா. யோசேப்பை முன்னிறுத்தி பாருங்க, அவன் செத்து போனான் என்று சொன்னார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய தகப்பனார் அவன் முதிர் வயதாகிறது வரைக்கும் அவன் சொத்திரம் யோசேப்பை மறுபடி பார்க்கிற வரைக்கும் அவனுடைய தகப்பனுடைய மனதில் யோசேப்பு எப்படிப்பட்டவனா செத்துட்டான். அல்லேலூயா. அவன் உயிரோட இல்லை என்று சொல்லுகிற நிலை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படியே சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ஆனா யோசேப்பு அறிந்திருந்தா கர்த்தர் எனக்கு ஏற்ற அறுவடை என்னால் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பை புரிந்த தேவ பிள்ளை அவன் எங்கேயும் எதிர்த்து நிற்கல. அல்லேலூயா. அவன் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை வெறுக்கல, எந்த நேரத்திலும் கர்த்தரை விட்டு விடல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் காலையில எழுந்திருந்து ஆயத்தமாகி கர்த்தரை நோக்கி பார்த்தான். ரெண்டாவது, அவன் கர்த்தரோடு இருக்கிறானா என்று சொல்லி எல்லா மத்தியான வேளையிலும் எல்லா காலை வேளையிலும் அவன் தன்னை உய்ந்து ஆராய்ந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ராத்திரி வேலை எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு பெரிய ஆபத்தில் இருந்து காத்தார் என்று சொல்லி அவன் புதுப்பாட்டை பாடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவன் பொறுமையோட காத்திருந்தான். அல்லேலூயா,
அல்லேலூயா. ஒரு 10வது மாதம் ஆரம்பிச்சுச்சு, அவன் கர்த்தருடைய வாக்குகள் இன்னும் நிறைவேறல, அவன் கர்த்தருடைய மேன்மைகள் இன்னும் நிறைவேறலன்னு சொல்லி ஒருவேளை நீ சொன்னா, அவன் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ காத்திரு, பொறுமையோட காத்திரு, நன்மை செய்து பொறுமையோட காத்திரு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவன் நன்மை செய்கிறதுல எந்த குறையும் ஆண்டவர் வைக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வாக்கியங்கள் அவன் சோத்திரம் அதிகமாய் பார்க்கும் பொழுது, கர்த்தர் சுவிசேஷத்தின் நாட்கள்ல அவன் சோத்திரம் அதிகமாய் அவன் குறிப்பிட்டு சொல்லப்பட்ட நன்மையான காரியங்கள் இருக்கு. அதை ஒன்று பார்த்துட்டு அவன் கடந்து போவோம். அவன் சோத்திரம் நாம் செய்யத்தக்கதான இவைகளை செய்யும் பொழுது, நாம் இனி பார்க்க போகிற நன்மையான செயல்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நன்மையான மேன்மைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவன் நமக்கும் இயேசுவுக்கும் நல்ல ஒரு தொடர்பை ஏற்று வைக்கிறதான உருவாக்குறதான செயல்களாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது யோவான் புஸ்தகம் அதனுடைய 15வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் அவன் 15வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் அன்பாய் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் சோத்திரம் இயேசுவினிடத்தில் அன்பாய் இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், நாங்கள் இயேசுவிடத்தில் அன்பாக இருக்கிறோம் சொல்லவும் மட்டும் கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்க. பாஸ்டர், நாங்கள் இயேசுவிடத்தில் அன்பாக இருக்கிறோம், இயேசுவிடத்தில் அன்பாக இருக்கிறோன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்க. சோதரம், நான் கேள்வி கேட்பேன், இயேசுவிடத்தில் அன்பா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். நல்ல கரங்களை உயர்த்துங்க. சோதரம், ஆண்டவர் கிட்ட சங்கடப்படாதவங்க யாராவது உண்டு நான் கையை உயர்த்துங்க. ஆண்டவர் கிட்ட சங்கடப்படாதவங்க யாராவது உண்டு நான் கையை உயர்த்துங்க. சங்கடப்படாம இருந்தீங்களா? சோதனை தியாத்தைக்கு தான் சங்கடப்பட்டியல, கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாரா. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவிட்ட அன்பா இருந்தா இயேசுவிட்ட சங்கடம் வராது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வேதவசனம் சொல்கிறது, நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் அன்பா இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பிறரிடத்துல அன்பு, இயேசுகிட்ட அன்பு வச்சா பிறரிடத்துல அன்பு வரும். ஆயிலும் நீங்க முதல்ல மனுஷனிடத்தில் அன்பு பாராட்டினீங்களோ பாராட்டலையோ, நீங்கள் இயேசுவிடத்தில் அன்பு பாராட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 45வது வசனம். மார்க்கு 10வது அதிகாரம் அதனுடைய 45வது வசனம், இப்படியே அப்படியே மனுஷகுமாரனும் எப்படி ஊழியத்தை கொள்ளும்படிக்கு வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஊழியம் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், நாங்கள் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். கரங்களை நாங்கள் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். பாஸ்டர், நாங்கள் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். கரங்களை உயர்த்துங்க. ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம், கையை உயர்த்துங்க. ஆமாம் சோதரன், நல்ல கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். நல்ல நல்ல சோதரன். எனக்கு பயங்கர பயம் சோதரன். என்ன தெரியுமா, எனக்கு இன்னொரு கேள்வி வருது. யாரெல்லாம் ரசிக்கப்பட்டீங்க? யாரெல்லாம் ரசிக்கப்பட்டீங்க? ரசிக்கப்பட்டவங்க எல்லாம் கையை கொடுத்துங்க. பாச, நான் ரசிக்கப்பட்டேன். நல்ல நல்ல கையை வைத்துங்க. கீழே போட்டுக்கோங்க. சபையில் பாச, நான் சேர் எடுத்து போடுறேன், பாய் விரிக்கிறேன், ஜன்னல் திறக்கிறேன், கதவு திறக்கிறேன், ஃபேன் போடுறேன், லைட் போடுறேன், இப்படி சொல்லுங்க. யாராவது கை வைத்துங்க. பாச, இந்த வேலையில் நான் பண்ணியிருக்கிறேன்.
சபையில் காரியம் நான் பண்ணியிருக்கேன், தூத்து இருக்கிறேன். சபையினுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கட்டும் சேர்ந்தமா சாப்பிட்ற இடத்துல கிளீன் பண்ணியிருக்கிறேன். இப்படி வேலை செஞ்ச கையை வைத்துங்க. சரி, இதில் கை வைத்தா தான் கை வைத்துங்க. நீங்கள் இது வரைக்கும் ஒரு வேலையை செஞ்சது இல்லையா சோதனை? இவர்களை தவிர மீதி எல்லாரும் ஊழியம் செஞ்சிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு எது செஞ்சாலும் அல்லேலூயா. ஒருவேளை இப்படி ஏதாவது சிந்தனை இருக்கா? ஊழியம் செஞ்சால் காசு கிடைக்கும், நம்ம காசு கிடைக்காதனால என்ன ஊழியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேதவசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் ஊழியத்தை கொள்ளும்படிக்கல்ல செய்யும்படிக்க வந்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ எதிர்பார்ப்பு இல்லாம செய்கிற பத்தியா இந்த செயலும்? நீ கர்த்தருக்காக எந்த காரியம் எந்த செயல் நீ செஞ்சா நீ ஊழியம் செய்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தர் ஊழியம் செய். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது யோவான் 14வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். யோவான் 14:15. எப்படி 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 கொஞ்சம் சத்தமா வாசிங்க. நீங்க இயேசுவிடத்தில் அன்பாய் இருந்தால் கற்பனைகளை கை கொள்ளணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் அன்பு பாராட்டேன்னு சொன்னா அன்பு பாராட்டாத. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தை நேசிக்காதன்னு சொன்னா உலகத்தை நேசியாத. அல்லேலூயா. நீ இயேசுவிடத்தில் அன்பாய் இருந்தால் அவருடைய கட்டளையை கைக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகள் மூன்றும், இந்த மூன்று நற்கிரியைகளும் நன்மையான செயல்களும் இது செய்வீங்க என்று சொன்னா இயேசுக்கு உங்களுக்கு நல்ல தொடர்பை ஏற்படுத்தும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோத்திரம். இவைகளை பார்க்கும் பொழுது நம்ம உள்ள கேள்வி இருக்கலாம். யாக்கோபு சோத்திரம் யோசேப்பு இவைகள் எல்லாவற்றையும் செய்தானா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம யோசேப்பை முன்னிறுத்தி பார்க்கும் பொழுது குழியில தள்ளப்பட்ட, விற்கப்பட்ட, அவை சோத்திரம், அவை பொல்லாத ஸ்திரீயுடைய கையிலிருந்து விடுவிக்கப்பட்ட, அவை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட, அவை சோத்திரம் இறுதியில் மேன்மையான விளைச்சலையும் ஆசீர்வாதத்தையும் முத்திர சுவிகாரத்தையும் அவை சோத்திரம் முத்திரை இடக்கூடிய அதிகாரத்தையும் பெற்ற யோசேப்பு அல்லேலூயா இவைகளை செய்தானா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவனிடத்தில் அன்பு பாராட்டினது போல அவனை குழியில தள்ளின சகோதரத்தில் அவன் அன்பு பாராட்டினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை சிறைச்சாலையில் அடைப்பட செய்த அவனது பொல்லாத சிறையில் அவன் அன்பு பாராட்டினான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதி கேடற்று அவன் சிறையில தள்ளின அந்த அரசிடத்தில் அன்பு பாராட்டினான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னிடத்தில் கிறிஸ்துவின் அன்பு இருக்கிற தேவ பிள்ளையே. அல்லேலூயா. பாஸ்டர், நான் அவளிடத்தில் பேசவே மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், நான் இவனிடத்தில் பேசவே மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மேன்மையான மேன்மையற்றதான இந்த காரியம் இருக்கும்படிக்கும் நீ உன் வாழ்க்கையில் அவன் சோத்திரம் நல்ல நீர்வீழ்ச்சியான நாட்களை பெற முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி? இயேசு மட்டும் உங்ககிட்ட பேசணும். நீங்க சோத்திரம் பசன்னா அவன் எனக்கு இப்படி செஞ்சுட்டான், அந்த மனுஷன் எனக்கு இப்படி செஞ்சுட்டான், நான் அதனால பேச மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், என்ன சங்கடப்படும்படிக்கு சோத்திரம் நான் என் வாழ்க்கைய சோத்திரம் அவன் ஆழத்தில் தள்ளும்படிக்கு இந்த மனுஷர்கள் இந்த சகோதரி எல்லாம் இப்படி பண்ணிட்டாங்க, நான் அதனால பேச மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நற்செயல் உன்னிடத்தில் இல்லாத வரைக்கும் வாழ்க்கையில் அறுவடை உண்டாகாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யோசேப்பை சோத்திரம், யோசேப்பை பாருங்க. அவனை குழியில தள்ளின சகோதரர்கள், விட்ட சகோதரர்கள், அவன் சோத்திரம், அவன் நீதி இல்லாமல் அவன் சிறையில் அடைப்பட்ட ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னை பொல்லாப்புகளாக இழுத்த ராஜ ஸ்திரீ.
அல்லேலூயா. எல்லாரிடத்திலையும் அவன் அன்பு பாராட்டினான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய பேசினவரிடத்தில் அவனுக்கு விரோதமாய் பேசினவரிடத்தில் அவன் அன்பு பாராட்டினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கர்த்தர் அவனை முத்திர மோதிரம் கொடுத்து அவனை அதிகாரப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு உலக ஆசீர்வாதத்தை ஆமென் சோதனம் குறைச்சு அவனுக்கு உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் ராஜ வஸ்திரம் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சோதனை மிக சொல்லப்படுகிறது போல மார்க்கில் சொல்லப்படுகிற காரியத்தை ஒருக்க வாசிகள் மார்க் 10:45 வாசிக்கும் பொழுது அவன் சோதனை வாசிங்க ஒரு விஷயம் கூட அப்படியே ஊழிய கொள்ளும்படிக்கு வரல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க அவன் சோதனம் அவன் யோசேப்பை பாருங்க. அவன் ராஜாவிடத்தில் இந்த பொற்காசு கிடைக்கும் என்று சொல்லி அவன் காரியத்தை விவரிக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சோதரம் நீ கண்ட அவன் சொப்பனத்தை விவரிக்கிற எனக்கு பொற்காசை குடும் என்று சொல்லி அவன் கேட்கல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ராஜா என்னை சிறைசாலையிலிருந்து வெளியே கொண்டு வருவார் என்று சொல்லி அவன் காரியத்தை விவரிக்கல. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு இந்த தாளந்தை தந்திருக்கிறார், கர்த்தர் தாமே ராஜாக்கு வெளியரங்கமாக்கி கொடுப்பார் என்று சொல்லி அவன் அந்த ஊழியத்தை செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னை விட்ட சகோதரர்கள் மீண்டும் வந்து பார்ப்பார்கள் என்று சொல்லி அவன் அதை ஏற்றுக்கொள்ளல. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற மேன்மையை கர்த்தர் தருவார் என்று சொல்லி அவன் பிரயாணப்பட்டான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க அவன் ஸ்தோத்திரம் இன்னும் சொல்லப்படுகிறது போல அவன் இயேசுவிட்ட அன்பு கூர்ந்தனால இயேசு என்னெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் செஞ்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பை பாருங்க, யோசேப்புக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்திருந்தது போல அவன் ஸ்தோத்திரம் அவனுக்கு கட்டளையிட்ட தரிசனத்தை அவன் சொல்லக்கு கர்த்தர் உத்தரவு கொடுத்தா சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குழியில தள்ளிடும் போது பேசாதுன்னு சொல்லியிருப்பாரு, அவன் பேசாமல் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க அவன் பொல்லாப்புக்கு விலகி ஓடுன்னு யோசேப்பு கர்த்தர் வார்த்தை கொடுத்தப்போ அவன் தன்னுடைய வஸ்திரத்தை அவன் அங்கே விட்டுட்டு விலகி ஓடினான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீயும் நானும் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய அறுவடை நாள் வேணும், தேவனுடைய ஆசீர்வாதம் வேணும், தேவனுடைய மகிமை வேணும், தேவனுடைய விடுதலை நாள் வேணும், தேவனுடைய சமாதானம் வேணும், தேவனுடைய வாழ்க்கையில வச்சிருக்க திட்டம் நிறைவேறணும். நான் கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சு அவன் வளரணும், உயரணும். அவன் நாம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் நீ என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? நன்மையான சேவைகளை செய்து ஏற்ற காலம் வரைக்கும் நன்மையான காரியத்தை செய்ய முடிகிறோம் தேவ பிள்ளையே. அல்லேலூயா. நீயும் நானும் தேவனுக்கு பிரியமான அவன் சோத்திர மகிமையின் நாள் வரும் வரைக்கும் அவன் நன்மையான காரியம் செய்ய முடிகிறோம் தேவ பிள்ளையே. முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. மீகா எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. மீகா 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். மனுஷரே, நன்மை இன்னதென்றும் அவர் உனக்கு கர்த்தர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையை நடப்பாயாக தேவ பிள்ளையே. வேறே இனத்த கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான சகோதர சகோதரி, மனத்தாழ்மையாய் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய் என்று சொல்லுகிற தவிர கர்த்தர் வேற ஒன்னிடத்தில் என்னை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை நேசி தேவ பிள்ளைய, இயேசுவை நேசி என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இயேசுக்கு பிரியமானதை செய் தேவ பிள்ளையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் ஒருவேளை வாசல்கள் அடைபடட்டும், மனுஷன் ஒருவேளை உனக்கு கண்ணிகளை விதிக்கட்டும், மனுஷன் உனக்கு அவன் காயப்படுத்தும்படிக்கு அநேகமான காரியங்களை செய்யட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் வேற ஒன்றும் எதிர்பார்க்கல.
கர்த்தர் நீ கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்படிக்கு உன்னை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கலாத்தியர் 6:9 சொல்லுகிற பிரகாரம் யோசேப்புடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்து பாருங்க. அவன் நன்மை செய்து அவனை கர்த்தர் உயர்த்து மட்டும் பொறுமையோടെ காத்திருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு பொறுமை இல்லை. அல்லேலூயா, நமக்கு பொறுமை இல்லை. அருமையா தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் அவன் நன்மையான காரியத்தை செய்யும்படிக்கு அவர் எதிர்பார்க்கிறார். நம்மிடத்துல பொறுமை இல்லை. அல்லேலூயா, நம்மிடத்துல பொறுமை இல்லை. காத்திருக்கத்தக்கதான பொறுமை இல்லை தேவ பிள்ளையே. ஏன் பொறுமை இல்லை? ஏன் பொறுமை இல்லை? யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. எல்லாவற்றையும் சகித்தான், எல்லாவற்றையும் சகித்தான், எல்லா துக்கத்தையும் சகித்தான், எல்லா பாடுபத்திரத்தையும் சகித்தான். ஆனா கர்த்தர் அவனை வெறுமையா விடல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவனை வெறுமையாய் விடல. அல்லேலூயா, கர்த்தர் அவனை கைவிடல தேவ பிள்ளையே. சகலவற்றையும் நீடிய பொறுமையோட காத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காக்கிற நேரத்தில் உன் திட்டத்தை நீ முன் வைக்காத, உனக்கு ஏற்ற திட்டத்தை வைக்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. பொல்லாத யோசனைகள் நீ யோசிக்காத. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உனக்கு பிரியமா யோசிக்கிற யோசனை பண்ணாத. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை கர்த்தர் குழியில ஆழத்துல தலையிடக்கு ஒன்று ஒப்பு கொடுக்கிறாரா? கர்த்தர் உயர்த்து கர்த்தர் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை யோசேப்பு சொல்லியிருக்கலாம், என்னால தாங்க முடியல, சிறையிருப்ப தாங்க முடியல, அவன் இருக்கிற வேதனையை தாங்க முடியல என்று சொல்லலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைய, அவன் சொன்னதா இருந்தாலும் அவரை கர்த்தர் சிறைச்சாலைக்கு அதிபதியா வச்சாரு. அவனை ராஜாக்கள் மத்தியில் உட்கார கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்ற காலம் வரைக்கும் நீ காத்திரு, கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையை ஒரு இடத்திலிருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 4:32 வாசிங்க. எபேசியர் 4:32 ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள் தேவ பிள்ளையே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மன்னிப்பை கேட்கும் பொழுது கர்த்தருடைய மகத்துவம் இருதயத்தில் வெளிப்படுகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யோசேப்பை பாருங்க, மன்னித்து நற்கிரியை செய்து காத்திருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அறுவடைய நாளை கர்த்தர் வைக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், எங்க பாஸ்டர் இந்த மனுஷனால ஒரு சமாதானம் கிடைக்காது. அல்லேலூயா. எப்படி இந்த மனுஷனால ஒரு சமாதானம் கிடைக்காது பாஸ்டர். சோத்திரம். இவங்க என்னது கொஞ்சம் ஒதுங்கி இருந்தா சமாதானம் கிடைக்கும் நீ சொல்லுகிறாய் தேவ பிள்ளைய. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தேவ அன்போடு
பொறுமையோடு காத்திருப்பேன்னு சொன்னா நிச்சயம் கர்த்தர் அவர்கள் மத்தியில் உன்னை உயர்த்துவாராக. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யோசேப்புக்கு கர்த்தர் அவனமாய் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியர் ஸ்தோத்திரம் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து முடிப்போம். ஆமென். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனுடைய மகிமை உங்களை நிரம்புவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்திலே யாரா இருந்தாலும் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனுடைய ஆமென் கனியினால ஆமென் கர்த்தர் உங்களை நிரம்ப பண்ணுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு வேற வாக்குத்தத்தம் அல்ல, அவன் வேற மகிமை அல்ல. யோசேப்புக்கு கர்த்தர் ஆரம்பித்த அவனுடைய பாதைகளை ஆரம்பித்த நாளில் கர்த்தர் வாக்கு பண்ணினது போல இந்த மாதத்தின் ஆரம்ப நாளில் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை கர்த்தர் நீங்கள் பொறுமையோடு காத்திருந்தால் ஏற்ற காலம் வரும் பொழுது இந்த மாதம் கடந்து போக முன்பதாகவே கர்த்தர் அதை உங்களுக்கு நிறைவேற்றி தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய நாமம் இயேசு என்கிற மகத்துவம் நிறைந்த நாமம் மகிமைப்படும்படிக்கு அவர் அதை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாசனைகளுக்கு சுகரு, பாசனங்களுக்கு பலவீனம், பாசனங்களுக்கு இடுப்பு வலி, பாசனங்களுக்கு கால் வலி, பாசனங்களுக்கு கழுத்து வலி, பாசனங்களுக்கு கை வலி என்று சொல்லுகிற உங்களுக்கு ஒரே ஒரு சாட்சியம் நான் வைக்கிறேன். நீ ஒரு மருந்துக்கும் உன்னை நீ ஆயத்தமாக்க வேண்டாம். ஒரு அவன் சோத்திரம் அவன் செயல்பாட்டுக்கும் நீ உன்னை ஆயத்தமாக்க வேண்டாம். அவன் சோத்திரம் அவன் கர்த்தர் என் துணைவியாருக்கு அவன் உண்மையில சொல்லுகிறேன். அவன் சோத்திரம் அவர்களுக்கு சுகர் இருந்தது. அவன் சோத்திரம் சுகரை குறைக்கணும் டாக்டர் அறிவுரைப்படுத்தி விட்டாங்க. ஆனா உண்மையில சொல்லுறேன், நல்ல கனிவர்க்கங்களையும் நல்ல இனிப்புகளையும் கர்த்தர் புசிக்க செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கர்த்தரிடத்தில் காத்திருந்தேன். கர்த்தாவே எனக்கு சாட்சி உண்டாக்கும்படி உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி இந்த மாத வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே, எனக்கு பெரிய காரியங்களை செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று ரிப்போர்ட்ல கர்த்தர் அவன் நார்மலா இருக்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு நற்கிரியை உள்ளவனாய் நற்கிரியை உடையவளாய் நீ கர்த்தருக்காய் காத்திரு. கர்த்தர் நிச்சயமாய் ஏற்ற காலத்தில் இம்மட்டும் நடத்தின ஆண்டவர் இனியும் உன்னை காத்து நடத்துவாராக.